நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஜூஸ் ஜார் நமக்கு கிடைச்சது. இந்த ஜூஸ் ஜார ரூ. 100 குடுத்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இத இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. நான் சார்ஜருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில இருக்க கலரும் சேஞ்ச் ஆகல. அண்ட் இத ஆன் பண்ணி பார்த்தாலுமே ஆன் ஆகல. சார்ஜ் போட்டுட்டேவும் ஆன் பண்ணி பார்த்தேன். அப்பயுமே வந்து ஆன் ஆகல. நண்பர்களே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் ஜார் உள்ள என்னென்ன பொருள்லாம் குடுத்துருக்காங்க, இத எப்படி ரிப்பேர் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. நண்பர்களே, இந்த ஜூஸ் ஜாரோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது மேலேயே வந்து ஃபில்டர்லாம் குடுத்துருக்காங்க. நம்ம ஜூஸ் போட்டுட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியே ஃபில்டர் பண்ண தேவையில்ல. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் இன்பில்ட்டா குடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கு பார்த்தீங்களா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குட் குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் குடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாவே இருக்கு. வாங்க இத ஃபர்ஸ்ட்டு எப்படி ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இதோட மோட்டார் கண்ட்ரோல் யூனிட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் சைட்ல தான் இருக்கு. இந்த பாட்டம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஸ்க்ரூ குடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம பேக் டோர ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது உள்ள ஒரு கண்ட்ரோல் யூனிட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன போர்டு இருக்கு. இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கனெக்ஷன்ஸுமே குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது உள்ள ஒரு மோட்டார் இருக்கு. நம்மளோட டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி தான் வந்து டெட் ஆயிட்டு இருக்கும் அப்டின்ட்டு தான். ஏன்னா, போர்ட்ல வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பர்ன்ட் மார்க்குமே வந்து நமக்கு இல்ல. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு வந்து நல்லா தான் இருக்கும் அப்டின்றதுக்கு நம்மளோட கெஸ்ஸிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிமீட்டர வச்சு டிசி 20 வோல்ட்ல செட் பண்ணிட்டு, இந்த பேட்டரியோட வோல்டேஜ செக் பண்றோம். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 1.19 இருக்கு. நான் ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டு பார்த்தேன். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பூஸ்ட் ஆக மாட்டேன்து. நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி இன்னொரு ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வச்சிருக்கேன். இந்த லித்தியம் அயனோட பேட்டரியோட வோல்டேஜ நம்ம இப்ப செக் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 3.6 3.4 அந்த வோல்டேஜ்ல இருக்கு. இந்த பேட்டரிய தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பழைய பேட்டரி எடுத்துட்டு இதுக்கு ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான பேட்டரிலாம் வந்து சால்டரிங் பண்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும். இந்த லித்தியம் அயன் பேட்டரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரிஸ்க்கானது. அதனால இதெல்லாம் சால்டரிங் பண்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வேற நம்மகிட்ட வந்து வெல்டிங் அதாவது ஸ்பார்க் வெல்டிங் மிஷின் வந்து இல்ல. அதனால நம்ம இத வந்து சால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்ம அந்த ஸ்பார்க் வெல்டிங் மிஷினையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ற சால்டரிங் இந்த பேட்டரில கரெக்ட்டா புடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியோட 2 லீட்லயுமே அதாவது பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பொருள்ல சால்டரிங் பண்ண போறோமோ, அந்த சர்ஃபேஸ ஃபர்ஸ்ட்டு சால்டரிங் டிப்ப வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அது மேல லைட்டா நம்ம அப்படியே லெட்ட வந்து வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே வந்து சால்டரிங் வந்து நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம பழைய பேட்டரிய வந்து இந்த ஒயர்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, நம்ம அந்த ஒயர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ட வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியும் இந்த ஒயருமே நல்லாவே வந்து கனெக்டிங்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2த்துலயுமே இப்போ லெட் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் கரெக்ட்டா பார்த்து, நம்ம லைட்டா அந்த டிப்ப வச்சு எடுத்தாலே நல்ல சூப்பரான ஸ்ட்ராங்கான சால்டரிங்கா நமக்கு கிடைச்சிரும். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கான பேட்டரியும் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லாவே வந்து பெர்ஃபெக்ட்டா சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ போர்டுலாம் ஃபர்ஸ்ட்டு எப்படி எடுத்தோமோ, அதே மாரியே கரெக்ட்டா உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு கரெக்ட்டான பொசிஷன்ல பேட்டரி வச்சுட்டு, நம்ம இந்த பேக் டோர க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் டோர க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ போடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லா போடணும். ஏன்னா, இன்கேஸ் அந்த ஒயர் ஏதாவது ஸ்க்ரூ அந்த கரெக்ட்டா பொசிஷன்ல இருந்ததுன்னா, அது நம்ம அந்த ஒயர் மேல ஸ்க்ரூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கரெக்ட்டா பொசிஷன் பார்த்து செக் பண்ணிட்டு, அதுக்கடுத்து ஸ்க்ரூ வந்து போடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஸ்க்ரூவுமே போட்டு எடுத்துக்கிறோம். இப்ப நம்மளோட இந்த ஜூஸ் ஜாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போட்டு பார்க்க போறோம். சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு, நம்ம இத ஆன் பண்ணியும் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு 5 வோல்ட் அடாப்டர் எடுத்து சார்ஜ் போடுறேன். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸ் ஜார் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்ப இத ஆன் பண்ணி பார்ப்போம். எப்படி சுத்துது அப்படின்றதையும் நீங்க இந்த வீடியோல பாருங்க. நண்பர்களே, இதில வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா, ப்ளூ கலர் எல்இடி அதாவது ப்ளூ கலர் இண்டிகேஷன் கிடைக்கும். நம்ம இத சார்ஜ் போட்டுட்டே ஆன் பண்ணி பார்த்தோம். சார்ஜ் போட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் ஆகல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜர எடுத்துட்டு நம்ம இத ஆன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜூஸ் ஜார் ஃபைனலா நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஒரு சின்ன பிரச்சனையால இத பல்லாவரம் சந்தையில போட்டுருக்காங்க. பொதுவா இந்த மாரியான எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். இது ஈஸியாவே ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.